வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று AUO 21Y என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன். Taste Daily. Taste the Daily. ₹350 ₹400 நெய் சப்ளை பண்ண முடியும்னு சொன்னா அது இரண்டாம் தர நெய்யா தான் இருக்க முடியும், உண்மையான நெய்யா இருக்க முடியாது. கலப்படம் நிச்சயமா இருந்திருக்க முடியும், தெரிஞ்சே அங்க வாங்கியிருக்காங்க. நெய் இங்க இருந்து வாங்கல, ஏஆர்ல இருந்து வாங்கல. ஏஆர்ல இருந்து தயார் பண்ணதுல கெட்டு போன நெய் இல்ல கலப்பட நெய் வெறும் திருமலை திருப்பதிக்கு மட்டும்தான் போயிருக்கு. இல்ல அது கூட கெட்டு போனதே கிடையாது, கலப்படமே இல்ல, அது வெறும் வனஸ்பதி தான். இதெல்லாம் சொல்லுங்களேன், அந்த கம்பெனி சொல்லட்டும். நீங்க கம்பெனிக்கு சார்பா அட்வொகேட் பண்றீங்க. நீங்க உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம்? எல்லா குழந்தையும் இப்ப அம்மாவோட பால் குடிச்சுட்டு தான் வளர்க்குது. அவன் கொஞ்ச நாள் பொறுத்து வளர்ந்த பிறகு அம்மாவுக்கு பால் கொடுக்க முடியல, அதனால வெட்டி அம்மாவோட கொழுப்பு சாப்பிடலாமா? ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த வீட்டுல அவங்களுக்கான ஒரு கிறிஸ்தவ சர்ச் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வழிபாட்டு கூடமானது ஒவ்வொரு வாரமும் அங்க நடந்துட்டு. தாமோ அன்பரசன் நான் பீஸா வெட்டுவேன் பிரதமர்ன்னு சொல்றாரு. ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? கைது பண்ணிருக்கீங்களா? இன்னும் கூட அவர் நம்முடைய மந்திரி சபையில தானே இருக்காரு, மந்திரியா தானே இருக்காரு. அது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்காம ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு, அதை முழுமையா விசாரிங்கன்னு சொன்னா உடனே வழக்கா? ஏதோ நீங்க இந்த லட்டு விஷயம், லட்டுல கலப்படம் இது மட்டும் பார்க்க முடியாது. இது ஏதோ அந்த லட்டு விஷயத்துல மட்டும் நாம எடுத்துட்டு சொல்ல முடியாது. இதுக்கு பின்னணியில பெரிய அளவுக்கான கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய வேலை இருந்திருக்கு. திருப்பதியில ஒரு மிகப்பெரிய பைபிள் காலேஜ், அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய ஒரு தாவா சென்டர், இதெல்லாம் வர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் அதெல்லாம் அதுக்கான அனுமதியும் கொடுத்தாங்க. அந்த மாநிலத்துல நம்முடைய இந்து கடவுள்களை சாத்தான்னு சொல்லக்கூடியது, மோசமா பேசுறது, இதெல்லாம் வைரலா சோசியல் மீடியால வந்து எல்லாரும் பெண்கள் தான், உனக்கு காம இச்சை வந்து விட்டால் உன்னுடைய யாரும் பெண்ணு மனைவி கிடைக்கலன்னு சொன்னா எல்லாம் அம்மால இருந்து சகோதரில இருந்து எல்லாம் பெண் தான், அவர்கள்கிட்ட தீர்த்துக்கோன்னு சொன்னவர் தானே ஈவேரா. இப்ப லட்டுல நான் என்ன கலக்கணும், நான் தான் ஏன் முடிவு பண்ணணும்? நான் சாப்பிடுறத நீ யார் முடிவு பண்றதுக்கு நாம கேட்கணும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாவட்ட தலைவர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல அருமையாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. திருப்பதியில் பக்தர்களுக்கு கொடுக்குற அந்த லட்டு பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் போன்ற பொருட்கள்லாம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? முதல்ல அதாவது அவர் ஏதோ பொத்தாம் பொதுவா போற போக்குல அவர் பேசின மாதிரி தெரியல. 2 முறை 2 வேற லைப்ரரி அதை கொண்டு போய் அதை சர்ச் பண்ணியிருக்காங்க. அதை முழுமையா அதுல ஏதாவது கலந்துருக்கா என்னன்னு சொல்லி லெபார்டரியில செக் பண்ணியிருக்காங்க. அதுல கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் இந்த மாதிரி விலங்குகளுடைய கொழுப்பும் மீன் எண்ணெயும் அதுல கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. முதல்ல இதையே கூட வனஸ்பதி அப்படின்னு சொல்லி மாத்தி இது பண்றதுக்கான ஒரு முயற்சி எல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு ஏன்னா பக்தர்கள் மத்தியில இது மாதிரி உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி அதை தடுக்கிறதுக்கு மாதிரி அதெல்லாம் நடந்ததாகவும், கடைசியில 2 லேப்லயும் அந்த மாதிரி இது விலங்குகளுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது, மீன் எண்ணெய் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா லேப் ரிப்போர்ட்டா இருக்கு. அதுக்கு பிறகுதான் செய்தியாகுது. இது ஏதோ இப்ப திடீர்னு ஆரம்பிக்கல, பல வருஷங்களா இது இருந்திருக்கு. சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து இது பண்ணிருக்காங்க. நெய் வாங்கக்கூடிய இடம், அதனுடைய விலை இதெல்லாம் ₹350 ₹400 அப்படின்னு சொல்லி 1 கிலோ நெய், 1 கிலோ நெய் எல்லாம் ₹350 ₹400 வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம சென்னையில மார்க்கெட்ல பார்க்க முடியும். நமக்கு ₹350 ₹400 நெய் சப்ளை பண்ண முடியும்னு சொன்னா அது இரண்டாம் தர நெய்யா தான் இருக்க முடியும், உண்மையான நெய்யா இருக்க முடியாது. கலப்படம் நிச்சயமா இருந்திருக்க முடியும், தெரிஞ்சே அங்க வாங்கியிருக்காங்க.
ரெண்டாவது, இது ஏதோ இவங்களுக்கு ஏதோ இந்த நெய்யை கலந்துட்டாங்க, இந்த மாதிரி விலங்குகளுடைய கொழுப்பை கலந்த நெய்யை பயன்படுத்தி அரசாங்கம் பொறுப்பா இல்ல தேவசம் போர்டுல இருந்து அதிகாரிகள் பொறுப்பா? நான் என்ன சொல்றேன், தேவசம் போர்டுல இருக்கக்கூடிய அதிகாரிகள், தேவசம் போர்டு எல்லாம் பொறுப்பு. தேவசம் போர்டோட சேர்மன் யாரு? தேவசம் போர்டோட சேர்மன் ஜெகன்மோகன் ரெட்டியோட சித்தப்பா சுப்பாரெட்டி. சுப்பாரெட்டி யாரு? ஒய் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டியோட தம்பி சுப்பாரெட்டி. சுப்பாரெட்டி பை பிராக்டிசிங் கிறிஸ்டியன், ஆனா ஹிந்து பேர்ல இருக்கக்கூடியவர், கிரிப்டோ. ஜெகன்மோகன் ரெட்டி யாரு? இவரும் கிறிஸ்தவர். இவர் வீட்டிலேயே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையான சர்வீஸ் நடக்குது, கிறிஸ்தவ மத போதனைகள் நடக்குது. அவர் வீட்டினுடைய ஒரு பகுதி இதுக்காக ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த வீட்டில் அவங்களுக்கான ஒரு கிறிஸ்தவ சர்ச் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வழிபாட்டு கூடமானது ஒவ்வொரு வாரமும் அங்கே நடந்துட்டுச்சு. அப்பா என்ன பண்ணாரோ அதே வேலையை இவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ நீங்க இந்த லட்டு விஷயம், லட்டுல கலப்படம், இது மட்டும் பார்க்க முடியாது. இது ஏதோ அந்த லட்டு விஷயத்துல மட்டும் நாம எடுத்துட்டு சொல்ல முடியாது. இதுக்கு பின்னணியில பெரிய அளவுக்கான கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய வேலை இருந்திருக்கு. சுப்பாரெட்டி தலைவர் அந்த சேர்மன், அந்த தேவசம் போர்டோட சேர்மனா வந்ததுல இருந்து அதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் ஆட்சி காலத்திலையும் இவங்க எந்த அளவுக்கு கோவிலை பார்த்திருக்காங்க, அங்க திருமலை திருப்பதி கோவில ஒரு கேள்வி, பார்வை சுப்பாரெட்டி அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்றீங்க, அப்போ சேர்மனா நியமிக்கும் போது ஏன் கோர்ட்ல வழக்கு போட்டு அவர், அதாவது அதான் நம்ம அதுதான் கிரிப்டோ கிறிஸ்டியன் சொல்றோம். இந்த அவன் சர்டிபிகேட் படி எல்லாமே அவன் இந்துவா இருப்பான். நாடு முழுக்க பல இடங்கள்ல இதான் நடக்குது. கிறிஸ்தவ மதம் மாற்றக்கூடிய கூட்டங்களே, இந்த மிஷனரி கூட்டங்களே என்ன சொல்லுதுன்னா, மனம் மாறுங்கள், மதம் மாறாதீங்க. நீ மதம் மாறாம இருந்தா தான் உனக்கு எல்லா விதமான சலுகையும் கிடைக்கும். ஆனா மனம் மட்டும் இயேசுகிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி மதம் மாத்திட்டு இருக்கான். நீ சர்ச்சில் இருந்து நீங்க ரிசர்வேஷன் உனக்கு இல்லாம போயிடும், அதனால நீ மதம் மாறாத அப்படியே இரு அப்படியெல்லாம் சொல்லி மதமாற்றத்தை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி ஆட்சியிலேயே நீங்க ஏழுமலையானுக்கு 7 மலை எதுக்கு, 2 மலை இருந்தா போதாதா, மீதி இருக்கிற மலையெல்லாம் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு பேசணும். அப்பவே சட்டமன்றத்துல சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. தயவு செய்து திருமலை பாலாஜி கிட்ட மட்டும் விளையாடாதீங்க, உங்க விளையாட்டை காமிக்காதீங்க. அவர் கடுமையா தண்டனை கொடுப்பார். தெய்வம் நின்று கொள்ளும் இல்ல, தெய்வம் அன்றே கொள்ளும், அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை கொடுப்பாரு, கடுமையான நடவடிக்கை எடுப்பாரு, தண்டனையை கொடுப்பாருன்னு பேசுறாரு. அதே மாதிரிதான் அதுக்கு பிறகு சொல்லி இதெல்லாம் நடந்து ஒரு ஏன் அந்த 7 மலை எதுக்கு 2 மலை இருந்தா போதாதா அப்படின்னு சொல்றது. ஒய்எஸ்ஆர் காலத்திலேயே மதமாற்ற கூட்டம் எல்லாம் மேல போய் வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்றது இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. அதுக்கு அப்பவே கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் அனுமதிக்கப்பட்டது. எந்த விதமான நடவடிக்கையும் புகார் கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு நடவடிக்கை இல்லாம இருந்துச்சு. ரொம்ப தைரியமா மிஷனரிகள் மேல கூட்டத்துல பக்தர்கள்கிட்ட மதமாற்ற நோட்டீஸ் கொடுக்கறது இதெல்லாம் நடந்தது. இன்னொரு பக்கம் திருப்பதி, கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி, கீழ் திருப்பதி, மேல திருமலா கீழே திருப்பதி, திருப்பதியில ஒரு மிகப்பெரிய பைபிள் காலேஜ், அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய ஒரு தாவா சென்டர், இதெல்லாம் வர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் அதெல்லாம் அதுக்கான அனுமதியும் கொடுத்தாங்க. கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய மதமாற்றத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நேரடியா இந்த அரசாங்கம் ஜெகன்மோகன் ரெட்டி நேரடியா துணை புரிஞ்சாங்க, ஆதரவா இருந்தாங்க. அவங்க எல்லாம் எது பண்ணாலும் அதுக்கு எதிராக வழக்கு நடக்கல, எதுவும் பண்ணல. அந்த மாநிலத்துல நம்முடைய ஹிந்து கடவுள்களை சாத்தான்னு சொல்லக்கூடியது, மோசமா பேசுறது, இதெல்லாம் வைரலா சோசியல் மீடியால வந்தது. ஆந்திரா முழுக்க பெரிய அளவுக்கு மதமாற்றம் இவங்களுடைய ஆட்சியில, இவங்களுடைய பின்னணியில, இவங்க ஆட்சியினுடைய ஆசையின் காரணமா அந்த மாநிலத்துல முழுக்க நடந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. இப்ப இந்த இடத்துல நீங்க திருப்பதி மலையை பாருங்க. திருப்பதியில திருமலையில வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த மாதிரி இந்துக்களை கொச்சப்படுத்தணும், இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தணுங்கிற மாதிரி தான் இது நடந்திருக்கு. ஏன்னா சுப்பாரெட்டி அவர்களுடைய சேர்மனா இருக்கும் பொழுது இதை தடுக்க வேண்டியவர்கள் அரசும் அதிகாரிகளும். இல்ல, இந்துக்கள் மனது புண்பற்றக்கூடாதுன்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நினைச்சிருந்தா ஒரு ரகசிய விசாரணை போட்டிருக்கலாம்ல. இது ஏன் வெளிப்படையா ஏன் சொல்லக்கூடாது? வெளிப்படையா ஏன் சொல்றதுல என்ன தப்பு? நீங்க வெளிப்படையா மறைமுகமா ஒரு விஷயத்த ஒரு தப்பு பண்ணிருக்கு, மறைமுகமா ஒரு கொலை நடந்திருக்கு, ஏன் அதை வெளிப்படையா ஏன் சொல்றீங்கன்னு சொல்றா அது சரியா இருக்குமா?
அது லாஜிக்கல்லா இல்லை. அதே மாதிரி தான் இது கூட, இது தவறு நடந்திருக்கு, பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நடந்திருக்கு. அதுவும் வெளியே சொல்லியிருக்காங்க. அவர் அரசியல் பண்றாருன்ற பண்ணிட்டு போட்டோம். அவரு அரசியல் பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? ஆந்திரால அரசியல் பண்ணட்டும், இல்ல அவியல் பண்ணட்டும், அதை பத்தி நமக்கு என்ன கவலை? நம்மளுடைய கவலை எல்லாம் நம்ம கோவில்ல இந்த மாதிரி லட்டுல இவ கலப்படம் பண்ணது. அதுவும் வந்து இப்போ நாம வந்து ஒவ்வொரு இந்த மாசம், இப்ப நம்ம பேசுற மாசமே புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசம் முழுக்கவே நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட சாப்பிடாம இருப்பான். ஏன்னா இப்ப திருப்பதி பெருமாள் கோவிலுக்குன்னு. அதனால இந்த மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய பக்தர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி அதுல இந்த விலங்குகளுடைய கொழுப்பை வந்திருக்கு. லட்டு வாங்குறவங்க கூட இதுக்கு மேல லட்டு வாங்க யோசிப்பாங்க. இல்ல, இனிமே வாங்குறது நிச்சயமா எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். நிச்சயமா அந்த பயம் இருக்கும். அது அரசாங்கம் தான், தேவசம் போர்டு தான் அதை வந்து தீர்க்கணும். மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாட்டை விளக்குறதுக்கான நடவடிக்கை இதெல்லாம் எடுத்திருக்கோன்னு வெளிப்படையா அறிவிக்கணும். நாம என்ன சொல்றோம்னா, இந்த நம்முடைய தலைவர்கள், நம்முடைய குருமார்கள் எல்லாம் பேசுறது இதான், திஸ் இஸ் a right time to free temples from the government. அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில இருந்து இந்த கோவில்களை எல்லாம் வெளியே கொண்டு வரணும். அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியனை, ஒரு பிராக்டிசிங் கிறிஸ்டியனை கொண்டு வந்து சுப்பா ரெட்டியை அந்த இடத்துல சேர்மனா போட முடியுது. சேர்மனை மீறி அந்த இடத்துல அதிகாரிகள் எதுவும் வேலை செய்ய முடியாது. சேர்மன் சொல்றதை தான் செய்ய வேண்டிய நிலையில இருந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆட்சி மாற மாற அவனுக்கு யார் ஆதரவா இருக்கானோ அவனை அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து போடுறது இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த நம்ம எல்லா கோவில்களையும் சுதந்திரமான ஒரு வாரியம், என்னைக்கு இந்து முன்னணி 1980 தொடங்கினதோ அன்னையில இருந்து இந்த விஷயத்தை நாம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்து கோவில்களை ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் நிர்வாகம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நாம வலியுறுத்திட்டே இருக்கோம். அதுக்காக ஒரு வாரியம் வேணும். நம்முடைய இதுல பல சன்னியாசிகள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பவன் கல்யாணம் பேசியிருக்காரு, துணை முதல்வர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் நம்முடைய கோவையில இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி பல பேர் இன்னைக்கு கோவில்கள்ல தனியா ஒரு நிர்வாகம் அமைக்கணும், நிர்வாகத்துக்கு ஒரு வாரியத்தை அமைக்கணும், அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு வகையில இந்த லட்டு மூலமாக மக்கள் மத்தியில, குறிப்பா இந்துக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி இந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதனால இது யார் இதுக்கு காரணமோ அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா மாறா தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. யாரு இதுக்கு சப்ளை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி இவங்க இந்த இடம்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க, 4 லோடு மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. ஏஆர் இந்த கம்பெனி, ஃபுட்டு பிரைவேட் லிமிடெடோ ஏதோ ஒரு கம்பெனி, அது 4 லோடு மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அவங்க தான் தொடர்ந்து அதனுடைய நிறுவனர், அதனுடைய ஓனர் தான் வந்து நம்முடைய பழனி கோவிலினுடைய அந்த அறங்காவலர் குழுவில் அவர் தக்காரா இருக்காரு. ஆகையினால இந்த கோவில்லையும் பழனி பஞ்சாமரத்திலையும் கூட இந்த நெய்யானது எந்த நெய் வந்து திருப்பதி திருமலைக்கு லட்டு தயார் பண்றதுக்கு அனுப்பப்பட்டதோ அதே நெய் இங்கேயும் கூட பயன்படுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா உண்மையை முழுமையா விசாரிக்கிறத விட்டுட்டு காவல்துறையை வச்சு வழக்கு போடுறாங்க. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு எதிர்கட்சியா இருக்கலாம், இல்ல மக்களுடைய நம்பிக்கைய ஒருத்தர் குரல் கொடுத்து கேட்கணும். நிறுவனம் மட்டும் நெய் வந்து சப்ளை பண்ணல, பல நிறுவனங்கள் வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. அது எப்படி நம்ம குறிப்பிட்ட தமிழகத்துல இருந்து நிறுவனம் மட்டும், தமிழகத்துல இருக்கிற நிறுவனம் மட்டுமா? இவங்களும் 4 லோடு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 4 லோட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க சொல்றதுதான் அந்த 4 லோடு நாங்க வெறும் 4 லோடு தான் அனுப்பிச்சோம்னு சொல்றாங்க. அந்த 4 லோட்ல இந்த இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். நீங்க முழுமையா விசாரிங்க. ஏன் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னா குற்றம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் மேல வழக்கு, அவரை முழுமையா விசாரிங்க. அது வரைக்கும் அவர் தக்காரா இருக்கிறதுக்கான லாயக்கு இல்ல, அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு, அவர் அந்த தக்காரில இருந்து நீக்கிட்டு முழுமையா விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டு ஏன் வழக்கு பதிவு பண்றீங்க? ஏன் ஒருத்தர் யாரோ இந்த அரசாங்கத்து மேல இல்ல இப்ப ஒரு கோவில்ல இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி பேசவே கூடாதா? எத்தனை கோவில்ல திருவண்ணாமலையில குற்றச்சாட்டு வைக்கும் போது அந்த நிறுவனத்தின் மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மை வந்து போதில்லை. போட்டங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப போயிட்டு நிரூபிச்சுட்டு வாங்க. நாங்க அனுப்பிச்சதுல இருந்து எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க எங்களுடைய நெய் அனுப்பிச்சதுல இருந்து பழனி பஞ்சாமிரதம் தயாரிக்கப்படலைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உடனடியா நாங்க வந்து வழக்கு போடுவீங்கன்னா என்ன அர்த்தம்? எத்தனை நீங்க எவ்வளவு மோசமா எவ்வளவு எல்லாம் பேசியிருக்கீங்க.
நீங்க எவ்வளவு மோசமா பல நிறுவனங்கள்ல நம்பிக்கைக்குரியவர்கள நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டா இருக்கவங்கள, கவர்னரை, முதல்வரை, பிரதமரை இப்படி எல்லாம் பேசியிருக்கீங்களே. அதெல்லாம் வந்து அதை விட மோசமா நடந்து போச்சு. இது நீங்க அதுக்கெல்லாம் வழக்கு பதிவு பண்ணல. நீங்க ஒருத்தர் தாமோ அன்பரசன் நான் பீஸா வெட்டுவேன் பிரதமர்ன்னு சொல்றாரு. ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? கைது பண்ணிருக்கீங்களா? இன்னும் கூட அவர் நம்முடைய மந்திரி சபையில தானே இருக்காரு, மந்திரியா தானே இருக்காரு. அது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்காம ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு, அதை முழுமையா விசாரிங்கன்னு சொன்னா உடனே வழக்கா? இது என்ன? இது ஒரு இந்த பாசிஸ்ட் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. கருத்துரிமைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் பாசிசம் யாரும் எனக்கு எதிராக விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய அவர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சி, இந்து விரோத ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க பல கோவில்கள்ல, திருவண்ணாமலையில, மதுரையில பல கோவில்கள்ல பிரசாத ஸ்டால் இருக்கு. எல்லா பெரிய கோவில்கள்லயும் பிரசாத ஸ்டால். அந்த பிரசாத ஸ்டால்ல விற்கப்படக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் வெளியே தயார் பண்ணி கொண்டு வந்து இங்க விற்கிறாங்க. பிரசாதம்னு சொன்னாவே சுவாமிக்கு முன்னாடி படைச்சிட்டு அது நெய்வேத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த நெய்வேத்தியம் ஆனதுதான் பிரசாதமாக மாறும். அந்த பிரசாதத்தான் மக்களுக்கு கொடுக்கணும், அதைத்தான் செய்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பிரசாத ஸ்டால்னு வெளியே இருந்து அந்த கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் பிரசாதமா என்ன கோவில்ல ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிரசாதமா இருக்கும். அது ரெகுலரா கொடுக்கறதா இருக்கும். எப்படி திருப்பதி லட்டுல அந்த கோவிலுடைய விசேஷமோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். அந்த விசேஷத்தை, அந்த மாதிரி ஒரு பிரசாதத்தை பல கோவில்கள்ல இல்லாம பண்ணிட்டு எல்லாத்தையும் அங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து புளியோதரை கிடைக்கும், எல்லா விஷயமும் அங்க பிரசாதமா வச்சிருக்கான். பிரசாத கடையில அந்த கெட்டு போன பிரசாதத்தை பழைய 2 நாள் ஆனதெல்லாம் பிரசாதம்னு சொல்லி பிரசாத ஸ்டால்ல வித்துட்டு இருக்கான். பல இடங்கள்ல நாம பிடிச்சு கொடுத்துருக்கோம், பிரச்சனை பண்ணிருக்கோம், போராட்டம் பண்ணிருக்கோம். யார் அந்த பிரசாத ஸ்டாலுக்கு பொறுப்போ அவங்கள அந்த டெண்டரை நீக்கணும்னு சொல்லியிருக்கோம். திருவண்ணாமலை கோவில்ல நடந்திருக்கு, மதுரை கோவில்ல நடந்திருக்கு, திருத்தணியில நடந்திருக்கு, இப்படி பல இடங்கள்ல நடந்திருக்கு. எங்கெல்லாம் பிரச்சனையோ இந்த பிரசாதங்கள் சம்பந்தமான பிரச்சனை வருதோ உடனடியா நாம குரல் கொடுத்திருக்கோம், நேரடியா ஆதாரத்தோட விளக்கி இருக்கோம், ஆதாரத்தோட சொல்லி அது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை பண்ணிருக்கோம். நீங்க அதை பண்றதை விட்டுட்டு உடனடியா யாரோ ஒருத்தர் சொல்றாரு, குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லி உடனே அவர் மேல எஃப்ஐஆர் போடுறோம். சேகர் பாபு அவர்கள் உடனடியா விளக்கம் கொடுக்கிறாரு. திண்டுக்கல் பழனி கோயிலுக்கு ஆவின்ல இருந்து தான் நெய் வந்து சப்ளை. நான் என்ன சொல்றேங்க, சேகர் பாபு கொடுக்கிற விளக்கத்தை நீங்க முழுமையா ஏத்துக்கிறீங்களா? அமைச்சர், இந்த அமைச்சர் சும்மா அடிச்சு விடுங்கன்னு சொல்ற அமைச்சர். எல்லா இடத்துலயும் இவர் அடிச்சு விடுறது மட்டும் இல்லாம பக்கத்துல மேயரை கூப்பிட்டு நீ அடிச்சு விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவர். இவர் சொல்றதுல ஏதாவது நம்பிக்கை, ஏதாவது அவர் பல விஷயங்கள் சொல்லி இருக்காரு, அதுல ஏதாவது நம்பிக்கை இருக்கா? நான் இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு இப்ப சமீபத்துல இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கை எல்லாம் வந்தது, சட்டமன்றத்துல அதை பத்தி பேசினாங்க. நாம அந்த சமயத்துல சொன்னோம் 1000 கோடி ரூபாய் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இந்து கோவில்களை புனரமைக்கிறது, மீட்பதற்காக, பராமரிக்கிறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறை கொடுப்போம்னு சொன்னீங்களே, எங்க கொடுத்தீங்கன்னு கேட்டோம். நாங்க 200 கோடி ரூபாய் ஒதுக்குறோம், அது அரசாங்கத்தினுடைய பணம் தானே அப்படின்னு சொல்றாரு. அரசாங்கத்துல இருந்து பைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது அரசு பணத்தை ஒதுக்கணும்னு சொன்னா பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். பட்ஜெட்ல மொத்த வரவு மொத்த செலவு அதுல 200 கோடி ரூபாய் இவங்களுக்காக, இந்த கோவில்களுக்காக ஒதுக்குறோம்னு சொல்லியிருக்கணும். நிதி அமைச்சர் கொடுத்த நிதி அறிக்கையில இல்லவே இல்லை. அப்ப எது உண்மை? அரசாங்கம் ஒதுக்குச்சா? HRNC நிதியிலிருந்து, கோவில்கள்ல இருந்து வரக்கூடிய நிதியிலிருந்து நாங்க எடுத்து செலவு பண்றோம்னு சொன்னா அது அரசு பணமா எப்படி ஆகும்? அப்ப இவர் சொல்றது பொய் தானே. இப்படி தொடர்ந்து பொய் சொல்லக்கூடியவர். நீங்க விசாரிங்கன்ற. நீங்க விசாரிக்கிறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீ பதில் சொன்னீங்கல்ல, இப்படி இல்ல நாங்க ஆவில்ல இருந்து தான் வாங்குறோம்னு. ஆவில்ல இருந்து வாங்குறீங்கன்னு சொன்னா ஆவில்ல இருந்து தான் வாங்குறோம், ப்ரூவ் பண்ணுங்க. நெய் இங்க இருந்து வாங்கல, ஏஆர்ல இருந்து வாங்கல. ஏஆர்ல இருந்து தயார் பண்ணதுல கெட்டு போன நெய் இல்ல கலப்பட நெய் வெறும் திருமலை திருப்பதிக்கு மட்டும்தான் போயிருக்கு. இல்ல அது கூட கெட்டு போனதே கிடையாது, கலப்படமே இல்ல, அது வெறும் வனஸ்பதி தான். இதெல்லாம் சொல்லுங்களேன், அந்த கம்பெனி சொல்லட்டும். நீங்க கம்பெனிக்கு சார்பா அட்வொகேட் பண்றீங்க. நீங்க உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் அந்த நிர்வாகத்தினுடைய தலைவரா அந்த ஓனருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவங்களுக்கு நீங்க அட்வொகேட் பண்றீங்க? முழுமையா விசாரிக்காம ஏன் நீங்க அவர் சார்பா பேசுறீங்க? இதெல்லாம் இவருக்கு மேல ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதா இல்லையா? நீங்க தொடர்ந்து அடிச்சு விடக்கூடிய ஆளு, இதையும் கூட அடிச்சு விட்டுருக்கீங்க. அப்படிதான் நாம பார்க்கணும். நெய் வந்து மாடு விலங்கு தானே, அதுல இருந்து தானே வருதுன்றத
திராவிட யார் கழகம் சொல்றானோ அவன் அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிருப்பான். அம்மாவோட பால் குடிச்சவன் அம்மா கிட்ட தானே பால் குடிச்சான். அம்மாவை கொழுப்பு சாப்பிடுவானா? அம்மாவை வெட்டி கொழுப்பு சாப்பிடுவானா? ஏதாவது லாஜிக்கா இருக்கு அவனுங்க பேசுறது. முட்டாள்தனமான வாதம் அது. அம்மா பால் குடிக்கிறாங்க, அம்மா பால் கொடுக்குறாங்க. எல்லா குழந்தையும் இப்போ அம்மாவோட பால் குடிச்சிட்டு தான் வளர்க்குது. அவன் கொஞ்ச நாள் பொறுத்து வளர்ந்த பிறகு அம்மாவுக்கு பால் கொடுக்க முடியல, அதனால வெட்டி அம்மாவோட கொழுப்பு சாப்பிடலாமா? இது ஏதாவது கொஞ்சமா நியாயமா இருக்கா? அதே மாதிரிதான் 2வது தாயா இருக்கக்கூடிய கோமாதா. அந்த கோமாதா நம்முடைய நம்பிக்கை, இந்துக்களுடைய நம்பிக்கை 30 முக்கோடி தெய்வங்களும் அந்த கோமாதா மேல இருக்குன்னு சொல்றோம். அப்படி நம்பிக்கையோட இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க போய் அதை வெட்டி சாப்பிடுவேன், அதுல இருந்து கொழுப்பு எடுத்து சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்றதே முட்டாள்தனமான வாதம் அது. அதனால அது ஏற்க இயலாது. ஏன்னா கம்யூனிஸ்டுகளோ இந்த திராவிட கழகமோ இப்படிதான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அவங்களால பகுத்தறிவே இல்லாத ஒருத்தன் தான் திராவிட கழகத்துல இருக்க முடியும். அதனால அவன் இப்படிதான் பேசுவான். நீங்க பால் எடுத்தாங்க, மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்தோம், அதே மாடு தானே, அதுல இருந்து ஏன் இது கொழுப்பு எடுக்கக்கூடாதுன்னு பேசக்கூடிய எல்லாம் பெண்கள் தானே. ஈவேரா தானே பேசியிருக்காரு. எல்லாரும் பெண்கள் தான். உனக்கு காம இச்சை வந்து விட்டால் உன்னுடைய யாரும் பெண்ணு மனைவி கிடைக்கலன்னு சொன்னா எல்லாம் அம்மால இருந்து சகோதரில இருந்து எல்லாம் பெண் தான், அவர்கள்கிட்ட தீர்த்துக்கோன்னு சொன்னவர் தானே ஈவேரா. அவங்க பின்னணியில வரவங்க தானே, அவங்கள வழி ஒட்டி வரக்கூடியவங்க தானே திராவிட கழகம். அதனால இவங்க சொல்றதுல சமுதாயத்திற்கு ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் எதையுமே ஏற்காதவர்கள், எப்படி வேணா வாழலாம்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க ஏன் தட்டு என் உரிமைன்னு பேசணும்ல முன்னாடி. எப்ப பேசினாங்க இவங்கெல்லாம்? எப்ப மாட்டுக்காக ஒரு பிரச்சனை நடந்து மாட்டு கறியை வெட்டினாங்க, வீட்டுக்குள்ள வச்சாங்கன்னு உத்தரப்பிரதேசத்துல இந்த பிரச்சனை நடந்ததோ அப்ப ஏன் தட்டு ஏன் உரிமை, நான் என்ன சாப்பிடணும் நீ முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப லட்டுல நான் என்ன கலக்கணும் நான் தான் ஏன் முடிவு பண்ணணும், நான் சாப்பிட்றத நீ யார் முடிவு பண்றதுக்கு நாம கேட்கிறோம். ஏன் உணவு, ஏன் கடவுள், என்னுடைய பிரசாதம், அதுல எது இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ யார் முடிவு பண்றதுக்கு? எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? இது இருக்கலாம் பரவாயில்ல, நீ எப்படி சொல்லலாம்? ஏன் தட்டு ஏன் உரிமை நீ பேசணும்னு சொன்னா அதே உரிமை எனக்கும் இருக்குல்ல. ஏன் பிரசாதம், ஏன் கடவுள், என்ன சேர்க்கணுங்கிறது முடிவு பண்றது எனங்களுடைய உரிமையா இருக்குமா இல்லையா? அதனால இவங்களுக்கு இதுல கருத்து சொல்றதுக்கு உரிமையே கிடையாதுங்கிறது நான் சொல்றேன். இந்து முன்னணி இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தமிழகத்துல குரல் கொடுக்கறதுக்கான? தமிழகம் முழுக்க திருப்பதி பாலாஜி பெருமாள் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் அனைத்து இந்துக்களும் வரக்கூடிய 28ஆம் தேதி கடவுள்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். என்ன முடிவுன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொன்னா ஸ்ரீராமன், நாராயணன் இவங்களுக்கு எல்லாம் அனுமன் இருக்கார். அனுமன் தான் எல்லா நேரமும் அனுமன் தான் ராமனுடைய பெயர் சொல்லிட்டே இருப்பார். எங்கெல்லாம் ராமனுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பாருன்னு சொல்லி. அதே மாதிரி கருடாழ்வார், இவங்க 2 பேர் எந்த கோவில்ல இருக்காங்களோ, எங்கெல்லாம் நம்முடைய அனுமன் கோவில் இருக்கோ அந்த கோவில்ல போய் மக்கள் ஒன்னா சேர்ந்து போய் யார் இந்த மாதிரி இப்ப குற்றச்செயல்ல ஈடுபட்டாங்களோ, எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லி செதறு தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும், எல்லா கோவில்கள்லயும், எல்லா ஆஞ்சநேயர் கோவில்லையும், எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கோ அங்க கருடாழ்வார் இருக்காரோ அந்த இடத்துல எல்லாம் இதை நடத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிடணும். மக்கள் எல்லாம் திரண்டு ஒன்னா சேர்ந்து இது அமைப்பை தாண்டி பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் நேத்திக்கு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு வேண்டுகோளை, அறைகூவலை இந்துக்கள் கிட்ட வைத்திருக்கின்றார். நிச்சயமா மக்கள் எல்லாம் இன்னைக்கு சாதாரண பார்க்கக்கூடிய மக்கள்லாம் கூட ஒரு பெரிய அளவுக்கு வெகுண்டு எழுந்து கோபத்தோட இருக்காங்க. அதனால வரக்கூடிய சனிக்கிழமை ஒரு பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா கோவில்களுக்கு முன்னாடியும் இது நடக்கும். இது மக்கள் தயாரா இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இது செய்வோம். கடவுள் நிச்சயமா அவருக்கு தண்டனை கொடுக்கும். இது இல்லாம இது ஒரு போராட்டம் தான். இது மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை உருவாக்குறது. இன்னொரு பக்கம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து இதுக்கு காரணமா இருந்த அத்தனை அதிகாரிகளும், தேவசம் போர்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களும், யாரெல்லாம் டெண்டர் கொடுத்து வாங்கினாங்களோ அவங்க காரணமா இருந்த அத்தனை பேரும் கைது செய்யப்படணும். இந்துக்களுடைய உணர்வுகளை
புண்படுத்தினாங்க அப்படின்னு செக்ஷன் 295 அந்த கேஸ் அந்த செக்ஷன்ல போட்டு கைது பண்ணணும். அது மட்டும் இல்லாம மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டி கலவரத்தை உருவாக்குறதுக்கான முயற்சின்னு சொல்லி செக்ஷன் 153 இந்த செக்ஷன்லயும் இவர்களை எல்லாம் கைது செய்து நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. திருநெல்வேலியில ஒரு நபருடைய பூணூல் அறுக்கப்பட்டிருக்கு, அடையாளம் தெரியாத நபர்களால் அறுக்கப்பட்டிருக்கு. அந்த சம்பவம் குறித்து பெரும்பாலும் யாரும் பேசப்படலை. நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே இப்ப சமீபத்துல மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தா, இந்துக்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடந்தா, அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க இந்துக்களுக்கு எதிராக சம்பவம் நடந்தா அதை பத்தி பேசுறதே இல்லை அப்படின்னு ஒரு விரதத்தோட இருக்காங்க. இன்னமும் அந்த பிராமண சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இன்னமும் ஈவேரா காலம் தொட்டு ஈவேரா ஆரம்பிச்சு வச்சதுல இருந்து இன்னைக்கும் இது நடந்துட்டு இருக்கு. நீங்க ஈவேரா குடுமையை கட் பண்றது, அதே மாதிரி திருச்சியில காவிரி கரை ஓரமா குளிக்க போகக்கூடிய பிராமணர்களுடைய குடுமையையும் பூணூலையும் கட் பண்ணி தினசரி சென்னைக்கு அனுப்புவாங்க. அப்படி நிறைய சேர்ந்துருக்கு அப்படியெல்லாம் சொல்லி பேச்சு இருக்கு. அப்படியெல்லாம் திராவிட கழகத்துல நடந்திருக்கு. அது யாரு நிறைய பூணூலையும் குடுமையும் கட் பண்ணி போட்டு அனுப்புறானோ அவன் ஒரு பெரிய வீரன், அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது, அவனுக்கு ஒரு பாராட்டு சொல்றது, இப்படி எல்லாம் திராவிட கழகம் அன்னைக்கு ஆரம்பிச்ச காலம் தொட்டு ஈவேரா காலம் தொட்டு தொடர்ந்து நடந்துட்டு மனித குல விரோதியாக இருக்கக்கூடிய ஈவேரா ஆரம்பிச்ச இந்த பழக்கம் இந்த சமீப காலத்துல சில 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில கூட அது மாதிரி நடந்தது. சென்னையில திருவல்லிக்கேணியில நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு சம்பவம் நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக நாம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடந்தது. அப்ப உடனடியா யாரு இது பண்ணானோ அவனை கைது பண்ற நடவடிக்கையில ஈடுபட்டாங்க, அரசாங்கம் ஈடுபட்டது. உடனே அவன் நான் பன்னிக்கு பூணூல் போட போறேன்னு சொல்லி ஒரு விளம்பரம் எல்லாம் பண்ணானுங்க. விளம்பரம் பண்ண உடனே நாம சொன்னோம், நாங்கெல்லாம் மனிதர் அப்பா பையனுக்கு பூணூல் போடுறது வழக்கம், அதனால நாம போடுறோம். அதுங்கெல்லாம் விலங்குகள், அதனால விலங்குகள் அதனுடைய குழந்தைக்கு பூணூல் போட்டிருக்கு, குட்டிக்கு பூணூல் போடுது, பன்னிக்குட்டிக்கு பூணூல் போடுது, அதனால அப்படி சொல்லி இவங்களை புறந்தள்ளணும் அப்படியெல்லாம் சொல்லி பண்ணோம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, நடத்தினா எதிர்ப்பு தெரிவிப்போம், எங்களுடைய எதிர்ப்பு கடுமையா இருக்கும். வெறும் பிராமணர்கள் மட்டும் இல்ல, பூணூல் போடுறோம் யாரு, வெறும் பிராமணனா இல்ல, செட்டியார் போடுறாங்க, விஸ்வகர்மா ஆச்சாரிகள் போடுறாங்க, இன்னைக்கு இப்ப நாடார்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பூணூல்ங்கிறது ஏதோ பிராமணர்கள் மட்டும் நீங்க பூணூல் அறுத்துட்டேன்னா, குடுமையை அறுத்துட்டேன் வெட்டிட்டேன்னு சொன்னா பிராமணர்களை இழிவுபடுத்திட்டேன் அப்படின்னு நீங்க வேணா சுய இன்பம் அனுபவிச்சுக்கலாம். ஆனா அப்படி இல்லை. இந்து மதத்துல பூணூல் போடுறது எல்லா பிரிவுலையும் இருக்கு. அதனால பூணூல் சொன்னா அறுத்தேன்னு சொன்னா அது ஒட்டுமொத்த இந்து மதத்தை நீ கலங்கப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுக்கான முயற்சியாகத்தான் நாம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு நடந்திருக்கிற 2 நாள் முன்னாடி நடந்திருக்கிற சம்பவம், இந்த சம்பவத்துக்கு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்காரனும் வாய் திறக்கல. எப்பவும் போல வழக்கம் போல வாயை மூடிட்டு அமைதியா இருக்கான். உதாரணத்துக்கு நான் இப்படி நடக்கணும்னு சொல்லல, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல தலையில குல்லா போட்டு போற முஸ்லீம் கிட்ட குல்லாவை பிடுங்கி கட் பண்ணி போட்டான்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கும்? இப்ப அமைதியா இருந்திருக்குமா? எவ்வளவு கலாட்டாவை நடந்திருக்கும், எத்தனை போராட்டம் நடந்திருக்கும், எத்தனை இடங்கள்ல வன்முறை நடந்திருக்கும். ஆனா ஒரு அமைதியா இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், ஒரு குறைந்த சிறுபான்மை, இந்துக்கள்லயே சிறுபான்மை பர்சன்டேஜா இருக்கக்கூடிய பிராமணர்கள் கிட்ட போய் பூணூல் அறுத்து போடுறது உங்க வீரமா? அது வீரங்கிறது எது? நேருக்கு நேரா எனக்கு சமமான பலம் உள்ள ஒருத்தனோட போய் நின்று சண்டை போட்டினா வீரம்னு அர்த்தம். ஒரு சாதாரண உனக்கு சம்பந்தம் இல்லாத, உனக்கு பலத்துல கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் அவன் பூணூல் அறுத்துட்டு நான் பாரு வீரன்னு சொன்ன கேவலம். இது கோழத்தனம். இந்த கோழத்தனத்தை ஏன் இவங்க தைரியமா செய்யறாங்க? திமுக ஆட்சியில இருக்கிறதுனாலயா? திமுக நம்ம மேல நடவடிக்கை எடுக்காதுங்கிறதுனாலயா? இல்ல இந்துக்கள் இதன் மூலம் என்ன பெருசா பிரச்சனை பண்ற போறாங்க, என்ன தமிழ்நாட்டுல வன்முறை வந்துடாது, ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதுனாலயா? அப்படி நினைச்சா தயவு செய்து அதை மாத்திக்குங்க. இதுதான் உங்களுடைய எண்ணமாக இருந்தால் இந்த விஷயத்தை, இந்த எண்ணத்தை மாத்திக்கணும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா மக்கள் வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலை ஏற்படும், மக்களே நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த நிலையை ஏற்படாம பார்த்துக்கிறது இன்றைய அரசாங்கத்தினுடைய கடமை, இன்றைய காவல்துறையினுடைய கடமை. சமீபத்தில் ஆளுநர் அவர்களை நீங்க உட்பட மாநில தலைவர் எல்லாரும் போய் சந்திச்சிருந்தீங்க. திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோவிலில் அந்த திருமேனிகள் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கீங்க.
இந்த கோரிக்கைகளை நீங்கள் வந்து அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட வச்சிருக்கணும், ஆளுநர்கிட்ட கொடுத்ததுக்கான காரணம் என்ன? அவருக்கான அதிகாரம் இருக்காங்க? 2 விஷயம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இல்லை, திண்டுக்கல் நகரத்தில், திண்டுக்கல் மாநகரத்தில் ஒரு மாநகரத்தினுடைய மத்தியில் மிகப்பெரிய மலை இருக்கு. அந்த மலையில கோட்டை இருக்கு. அந்த கோட்டையை கட்டினது நம்முடைய நாயக்க மன்னர், விஜயநகர சாம்ராஜ்யம். அதுக்கு பிறகு ராணி மங்கம்மாள் வந்து அந்த கோட்டையை விரிவுபடுத்தி உள்ள சுவாமி, ஏற்கனவே இருந்த சுவாமியை கோட்டையா மாத்தி பெரிய அளவுக்கு மதில் சுவர்லாம் கட்டி ராணி மங்கம்மாள் பண்றாங்க. அதுக்கு பிறகு 280 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னையிலிருந்து சரியா 280 ஆண்டுகளுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் அந்த திண்டுக்கல் பகுதியில கைப்பற்றி அந்த பகுதிக்கு வரான். அப்படி வந்த உடனே அந்த கோட்டையில போய் தங்குறான். கோட்டையில தங்கும் போது கோட்டைக்குள்ள கோவில் இருக்கு, அங்க சாமி இருக்கு. பக்தர்கள் சாமியை பார்க்கறதுக்கு, தரிசனம் பண்றதுக்கு வராங்க. ஆகையினால அந்த ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு 2 ஆப்ஷன், 2 வாய்ப்பு தரேன், 2 வழி சொல்றேன். 1, இந்த கோவிலை ஒட்டுமொத்தமா நான் இடிச்சு தள்ளுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா 2வது, இந்த சாமியெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. சாமி இருக்கக்கூடாது. ஏன்னா சாமி இருந்தா மக்கள் வராங்க, மக்கள் வந்தா கோட்டைக்கு பாதுகாப்பு கம்மி. 2வது விஷயம், நாங்க இஸ்லாமியர்கள், இதுக்கு சாமி இருக்கிற இடத்துல நாங்க இருந்தா அது ஹராம். அதனால இந்த சாமி இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க இடிச்சு தள்ளுவோம், இல்லைன்னா சாமியை எடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் முடிவு பண்ணி, நீ கோவில இடிக்காத, தயவு செய்து நாங்க சாமியை கொண்டு போறோம்னு சொல்லி முடிவு பண்ணி சாமியை கொண்டு வந்து, மலையில இருந்த சாமியை கீழே கொண்டு வந்து, ஏற்கனவே காலத்தீஸ்வரர்னு அங்க ஒரு கோவில் இருக்கு, சிவன் கோவில். அந்த சிவன் கோவில்லயே இந்த சுவாமியையும் அபிராமியையும் நம்முடைய சிவனையும் அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கும் வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு சுதந்திரம் வந்தாச்சு. சுதந்திரம் வந்த பிறகு மீண்டும் அந்த இடத்துல கோவிலை கொண்டு போய் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணணும், சுவாமி எங்க இருந்ததோ அங்கேயே கொண்டு போகணுங்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2004 நம்ம இந்து முன்னணி சார்ந்த பல பொறுப்பாளர்கள் சேர்ந்து திட்டமிட்டு சுவாமியை கொண்டு போய் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றாங்க. திரும்ப அந்த சுவாமியை அங்கிருந்து அகற்றுறாங்க, அரசாங்கம் அகற்றுறது. ஏற்கனவே இருந்த இடத்துல சாமியை திரும்ப கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணா அது தேச பாதுகாப்பு சட்டத்துல என்ன செயல கைது பண்ணி கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் எல்லாரும் 10 பேர் இருந்தாங்க, வெளியே வந்தாங்க. அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட இந்த விஷயம் தொடர்ந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு கொண்டு வந்தோம், சாமி இருந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம். அதனால அந்த மக்கள்கிட்ட அந்த ஊர்ல, திண்டுக்கல் நகரத்துல இந்து முன்னணி ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும். 27,170 குடும்பங்கள் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஊர் மக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு. முதல்வர்கிட்ட நேரம் கேட்கிறோம், முதல்வர் நேரம் கொடுக்கல. முறை கேட்கிறோம், பதில் இல்லை. 2வது முறை கேட்கிறோம், அப்பவும் பதில் இல்லை. அதுக்கு பிறகு ஊர் மக்கள், இதுக்குள்ள 2 மாசம் நேரம் ஆயிடுச்சு. ஊர் மக்கள்லாம் கையெழுத்து வாங்கினாங்க, எதுவுமே கொடுக்கலையே, அமைதியா இருக்காங்களே அப்படின்னு நம்மளை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால நாம வேற வழி இல்லாம, இந்த மாநில அரசாங்கம் இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்க தயாராக இல்லாத காரணத்தினால, இந்துக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லாத காரணத்தினால, நேரா பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு கூட நேரம் கொடுக்க தயாராக இல்லாத முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால, நாம வேற வழி இல்லாம கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், தமிழ்நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநரை நேரா பார்த்து அவர்கிட்ட இந்த மனுவை கொண்டு போய் கொடுத்தோம். நாங்க வாங்கின இந்த 27,170 குடும்பங்களுடைய கையெழுத்தை ஒரு ஸ்பைரல் போட்டு அதையும் கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கோம், நீங்க இந்த கோவில்ல மீண்டும் சுவாமியை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்றதுக்கு ஏற்பாடு செய்யணும். அதுக்கு காரணம் அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஏஎஸ்ஐனுடைய கண்ட்ரோல், ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, அவங்களுடைய கட்டுப்பாட்டுல அந்த கோவில் இருக்கு. அது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய துறை. ஆகையினால மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி இந்த அவங்களுடைய விதிகள்ல மாற்றத்தை கொண்டு வந்து இந்த சுவாமிகளை மீண்டும் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணணும். ஏற்கனவே இருந்த சுவாமிகள் மீண்டும் அவங்களுடைய இடத்துக்கு அதே கோவில்ல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நாங்க இந்த மாநிலத்தினுடைய முதல்வர், எனக்கும் அவர் தான் முதல்வர். இந்த யாரெல்லாம் இந்த 27,170 கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் அவர் தான் முதல்வர். ஆனா 27,170 குடும்பங்கள் போட்டு இருக்கக்கூடிய கையெழுத்தை உதாசீனப்படுத்தி இருக்கின்றார் நம்முடைய முதல்வர்.
அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வந்தா நீங்க அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார், ஒரு பொட்டியை வச்சு யாரெல்லாம் எப்ப வேணா வரலாம், எப்ப வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எப்ப வேணா சொல்லலாம்லாம் சொன்னார். ஆனா ஒரு முறைக்கு 2 முறை நாம் அவர்களுடைய நேரம் கேட்டோம். இவர் நேரம் கொடுக்கல. இவருக்கு தகவல் போச்சோ இல்லையோன்னு சொல்லி எப்படியெல்லாம் முயற்சி பண்ணணுமோ, அவருடைய காதுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ, நேரம் கேட்கிறோங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லியும் கூட நேரம் கொடுக்கல. நீங்க வேற ஏதாவது கிறிஸ்தவர்களா இருந்தா, முஸ்லீமா இருந்தா உடனடியா நேரம் கொடுக்கிறாரு. ஆனா இந்துக்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்காக கூட நேரம் கொடுக்கல. அதான் உண்மை, அதான் நடந்திருக்கு. நாங்க கேட்ட நேரத்துக்கு பிறகு யாரோ ஒரு அமைப்பு, ஒரு முஸ்லீம் அமைப்பு, அவன் வந்து 7% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி போய் முதல்வரை பார்த்து கேட்கிறான். அதுக்கு நேரம் கொடுக்க முடியுது முதல்வரால. கிறிஸ்தவர்கள் போய் பார்த்தா நேரம் கொடுக்க முடியுது. ஆனா இந்துக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்லி 2 மாசமா வெயிட் பண்ணி அது கொடுக்காத காரணத்தினால we are forced to meet governor. நாங்க வேற இந்த அரசாங்கம் எங்களை கவர்னரை போய் பார்க்க வச்சிருக்கு. நாங்களா போய் பார்க்கல, கவர்னரை பார்க்க வச்சிருக்கு. வேற வழி இல்லை. மக்களுடைய பிரச்சனையை அரசாங்கத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பார்க்க தயாரில்லைன்னா அடுத்து எங்களுடைய ஆப்ஷன் என்ன? கவர்னரை பார்க்க வேண்டியனால அதுதான் கவர்னரை பார்த்தோம், கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். கவர்னர் அதை பார்க்கறேன்னு சொல்லியிருக்கார். கவர்னர் அந்த இடத்தை நேரா வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். கோட்டையை பார்க்கணும், கோவிலை பார்க்கணும், சுவாமியை பார்க்கணும், அபிராமியை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். நானும் வர்றதுக்கான முயற்சி பண்றேன். இதுக்கு சட்ட ரீதியா என்ன பண்ணணுமோ அதையும் கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காரு.